ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான குடமிளகா சட்னி அரைக்கலாம். குடமிளகா சட்னி அரைக்க ஒரு குடமிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 பூண்டு, 2 சில் தேங்காய், கொஞ்சம் புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, புளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் சும்மா கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. குடமிளகாவை நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காவை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான குடமிளகா சட்னி ரெடி. இது கூட இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, தாளித்ததை எடுத்து இந்த சட்னியில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான். அருமையான குடமிளகா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும்.